ஒரு ஊரில் மழை பெய்யவே இல்லை. அதனால் ஏரி, குளம், குட்டை எல்லாமே வறண்டு கிடந்துச்சான். விவசாயம் நடக்கலை. அதனால் உணவு பஞ்சமும் தண்ணீர் பஞ்சமுமா இருந்துச்சு அந்த ஊரில். அப்போ பார்த்து அந்த ஊருக்கு சாமியார் ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததாலேயோ என்னவோ அன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும், ஆஹா, சாமியார் வந்ததால தான் மழை வந்திருக்கு, இவர் சாமியாரே இல்லை, கடவுள் அப்படின்னு அவரை வழிபடவே செஞ்சாங்க மக்கள். இதை பார்த்துக்கிட்டு இருந்த தெனாலிராமனுக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த சாமியார், ஏப்பா தம்பி, இங்கே வா, ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மழை பெய்யறதும் பெய்யாமல் இருக்கிறதும் இயற்கையோட கையில் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்த உடனே தான் மழை பெய்யுது அப்படின்னு ஊர் மக்கள் நினைக்கிறது எப்படி இருக்கு தெரியுங்களா? காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை தான் இது. ஒரு பனை மரத்தில் நல்ல பழுத்த பழம் இருந்துச்சான். அது மேலே காக்கா ஒன்று உட்கார்ந்துதான். உடனே பழம் கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும், காக்கா உட்கார்ந்ததுனால தான் பனம்பழம் விழுந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அது போலத்தான் இந்த மக்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னான் தெனாலிராமன். இதை கேட்ட சாமியார் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை உணர்ந்து கோவப்படாம, தம்பி, உன்கிட்ட நிறைய திறமை இருக்குப்பா, நீ காளி மகாதேவியோட அருளை பெற்றவன், பிற்காலத்தில் பேரும் புகழுமா நல்லா வாழ்வ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினார். இதை கேட்ட தெனாலிராமன் உடனே காளி மகாதேவி சந்நிதிக்கு ஓடி ஓடி போனான். மனமுருகி வேண்டிக்கிட்டான். கடைசியில் தெனாலிராமன் முன்னாடி காளி தேவி காட்சி அளிச்சாங்க. அவளை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா பலமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம தெனாலிராமன். அவன் சிரிக்கிறத பார்த்த காளி தேவி, என்னப்பா, என் உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க, ஆனா நீயும் சிரிக்கிற அப்படின்னு கேட்டாங்க காளி மகாதேவி. அதற்கு தெனாலிராமன், அம்மா, எனக்கு சளி பிடிச்சதுன்னா என்னோட ஒரு மூக்கை சீந்துறதுக்கே என் 2 கைகளும் பத்தலை. அப்படி இருக்க உனக்கோ 1000 தலை 1000 மூக்கு, ஆனா கை 2 தானே இருக்கு. உனக்கு சளி பிடிச்சா 1000 மூக்கையும் எப்படி 2 கையால சேர்ந்துவேன்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு தாங்கவே முடியல. இதை கேட்டதும் காளி மகாதேவிக்கே சிரிப்பு வந்து விட்டது. சிரித்தவுடன், மகனே, உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன், பேரும் புகழும் பெற்று நீடூடி வாழ்வாயாக என கூறி காளி மகாதேவி மறைந்தாள்.